ஏண்டா இவ்வளவு வருஷமா வெட்டு குத்துக்கு போகாத பழி வாங்க அலையாதேன்னு பொத்தி பொத்தி வளர்த்ததெல்லாம் வீணா போச்சா? அவகிட்ட தாய்ப்பால் குடிச்சியே, அன்னைக்கு ஒரு ரத்தத்துல கலந்த புத்தி இன்னும் உன்னை விட்டு போகல. தெரியும்டா, இப்படி ஒரு நாள் நடக்கும்னு தெரிஞ்சுதா நானும் ஒரு முடிவோட வந்திருக்கேன். இந்த குங்குமத்தை எடுத்து என் நெத்தியில வச்சுட்டு போய் அந்த ஆளை வெட்டிட்டு வா. வெயிடா. என்னடா யோசிக்கிற? நீதானே என்ன பார்த்து சொல்லுவ, எங்க ஆத்தா பூவும் பொட்டுமா என்னைக்கும் சுமங்கலியா இருக்கணும், மகாலட்சுமி மாதிரி இருக்கணும், கோயில்ல இருக்கிற காளியாத்தா மாதிரி இருக்கணும்னு. இப்ப ஏன் தயங்குற? அதான் உன்னை பெத்தவ சொல்லிட்டால, அத நீ மீறக்கூடாதுல்ல. வெயிடா. மத்த தாய்ங்க போல உனக்கு பசிக்கு நான் பால் கொடுக்கல, வீரப்பால் கொடுத்தேன். உறங்குறதுக்காக உனக்கு தாலாட்டு பாடல, வீர தாலாட்டு படிச்ச. நம்ம பரம்பரை வீர பரம்பரை. எரிஞ்சு சாம்பலா போன இந்த பரம்பரையோட பேரை காப்பாத்தாதவன் பிள்ளையே இல்ல. நீ யார் பேச்சும் கேட்காத, போ. இதை என் நெத்தியில வச்சுட்டு போய் அந்த ஆளை வெட்டிட்டு வா, போ. உன்னை நான் ஆயுசு பூரா இப்படியே பார்த்துட்டு இருக்கணும். எதுக்கடா நீ உன்னையே அடிச்சுக்கிற? இதுக்கான அவனை பூ மாதிரி வளர்த்த? என்ன பண்ண சொல்ற? பெத்த அப்பனை துடி துடிக்க கொண்ட கொலைகாரன், என் ஆத்தா மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பின கொடுமைக்காரன், அவனை கண்ட துண்டமா வெட்டி அவனோட ரத்தத்தை எடுத்து என் ஆத்தாளோட காலை அபிஷேகம் பண்ண என் ரத்தம் துடிக்குது. முடியலையா மாமா? ஒரு தாயோட சபதம் ஒரு பக்கம், ஒரு தாயோட குங்குமம் ஒரு பக்கம். நான் யாருக்கு மாமா பதில் சொல்லுவேன்? இது என்ன மாமா பண்ண சொல்றேன்? பழைய கஞ்சி, பண்ணாருவா, சோளக்காடு, இதெல்லாம் நடப்புல வச்சிருக்கியா? என்ன மச்சான், சௌக்கியமா இருக்கீங்களா? இருப்பிய. என்ன இருந்தாலும் என் தங்கச்சி புருஷன் ரத்தம் இல்லையா, கொஞ்சமாவது வீரம் இருக்கணுமே. சுத்தி இம்பிட்டால நிக்க வச்சிருக்கிய. என்ன கண்டு பயமா? உங்களுக்கு மகாபாரத கதை தெரியுமா? பாண்டவர்களை ஏமாத்தி துரியோதனை அவங்க சொத்தை அபகரிச்சிட்டான். அப்ப துரியோதன கிட்ட கிருஷ்ண பரமாத்மா தூது போனார், துரியோதனை காப்பாத்துறது. இப்ப உன்னை காப்பாத்த நான் வந்த மாதிரி. கடைசியா 5 வீடாவது கொடுத்து பொழைச்சுக்கடா பாவின்னு கெஞ்சனா. இவன் கேட்டானா, விடுவாதம் பிடிச்சு அழிஞ்சு விட்டான். அதே மாதிரி சொத்தை பூரா கொடுக்கலன்னா உன்னை அழிச்சிருவேன்னு பயமுறுத்துறதுக்கு நான் இங்க வரலப்பா. எத்தனையோ பாவங்களை செஞ்சு அந்த சொத்தெல்லாம் சேர்த்துட்டீங்க, அதை நீங்களே வச்சு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க கொல்ல போற கோடாலி என்கிட்ட இருக்கு. என் தங்கச்சி மௌன சொன்ன, அதுல இருந்து உங்க உசுரை காப்பாத்திக்கணும்னா என் தங்கச்சி காலில் விழுந்து உயிர் பிச்சை கேளுங்க. இல்ல இங்க இருந்து நான் போன அடுத்த நிமிஷம் உங்க உசுறு போயிடும்.
எதுக்குடா காத்துக்கிட்டு இருக்க? புறப்படுறா, புறப்படு. சக்கம்மா, சக்கம்மா, உன் மகன் என்னை வெட்ட வரான், காப்பாத்து சக்கம்மா. இந்த மண்ணு வேற யாரு கைக்கு போயிடக்கூடாது. சக்கம்மா, உன் சொத்து வரும் உன் மகனுக்கு எழுதி வச்சிரு, என்னை காப்பாத்து சக்கம்மா. இந்த மண்ணை நீதான் காப்பாத்தணும். உன் காலை பிடிச்சு கேட்கிறேன் சக்கம்மா, எனக்கு உயிர் பிச்சை ஒரு சக்கம்மா, சக்கம்மா காப்பாத்து சக்கம்மா. பாண்டி, ஆத்தா பெருசு, ஆத்தாவோட பொட்டுதான் பெருசுன்னு அந்த கொலைகாரனை விட்டுறாத, வெட்டிரு. எத்தனையோ குடும்பங்களை வாழ வச்சவருங்க அப்பா, அந்த பரம்பரையை அழிக்க நினைச்சவன் இவன். அவனை விட்டுறாத, யா வெட்டிரு. இந்த மண்ணை காப்பாத்துறதுக்காக உசிரையே விட்டவரப்பா உங்க அப்பா. அவர் இடத்துல நீங்க இருந்து அதே மண்ணை காப்பாத்துறாதாப்பா அவர் ஆத்மா சந்தோஷப்படும். சொத்து தின்னவனா ஊரே அழிக்க வந்திருக்கு. அவனை அவங்க கிட்ட விட்டுரு, அவங்களே தண்டனை கொடுக்கட்டும்.
எத்தனையோ பொண்ணுங்களுக்கு தாலி எடுத்து கொடுத்தவர் உங்க அப்பா. அந்த வம்சத்துல பிறந்தவன் நீ. உன்னால ஒரு தாலி இறங்கக்கூடாது. எத்தனையோ குடும்பங்களை வாழ வச்சவர் உங்க அப்பா. அப்படிப்பட்ட வம்சத்துல பிறந்தவன் நீ. உன்னால ஒரு பொட்டு அழியக்கூடாது. பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், உசுருக்கு உசுரு. இந்த கொலவெறி என் புருஷன் கட்டி ஆண்டு என்ன மண்ணை இனிமே இருக்கக்கூடாது. அம்மா, அம்மா, பாட்டி, எங்க அம்மா எங்க பாட்டி? இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்லை. இந்த மண்ணில விளைஞ்ச கதை